வணக்கம். நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன். அரசு இமானுவேல் அவர்களுக்கு மணிமண்டபம் அறிவித்து வேலை ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி நம்ம கேட்டதுக்கு அரசோட கொள்கை முடிவு அதில் தலையிட நான் யாரும் விரும்பலை. அரசு மணிமண்டபம் அமைத்து கொடுக்கட்டும். ஏன்னு சொல்கிறேன்னா, அவர் இராணுவத்தில் இருந்ததற்கான ஆதாரமோ அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஆதாரமோ எங்கேயுமே இல்லை. இருந்தாலும் அவரை சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரன்ற கூட அவர் கிறிஸ்தவர்ன்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தியாகி இமானுவேல் சேகரன் சொல்லி மணிமண்டபம் அமைக்கிறீங்க. அதை பற்றி அந்த மக்கள் பெரிதும் நம்புகிறாங்க. அவர் இராணுவத்தில் இருந்தால் நம்புகிறாங்க. சுதந்திர போராட்டத்தில் அவங்க பெரிதும் நம்பும் தலைவருக்கு நீங்கள் மணிமண்டபம் அமைப்பதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அப்படி அமைக்கும் பொழுது எங்கள் கீழத்துவல் தியாகிகள் ஐவருக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை முடிக்கிறக்குள்ளே மணிமண்டபம் அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா அந்த தியாகிகளை இன்ன வரைக்கும் எங்களை கூட அந்த இடத்துல அரசு கூட விட மாட்டேங்குது. அதான் அன்னைக்கு காமராஜர் தலைமையான காங்கிரஸ் அரசோட பயங்கரவாதம் அது. நீங்கள் இன்னும் சொல்லலாம், சுதந்திரத்தோட நீட்சி அது. சுதந்திரத்தில் தேவரோட பங்கு நேதாஜியோட தேடுதல். இவங்க நேதாஜியை பிடிச்சி கொடுக்கணும்னு சுதந்திரம் வாங்கினால அதனால அவங்க தேவரை நேருவோட கட்டளையின் பேரில் காமராஜர் படத்தில் கொடுமைகளில் ஒரு அங்கம் தான் அந்த கீழத்துவல் தியாகிகள். நீங்கள் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் சொல்லி அவருக்கு நீங்கள் மணிமண்டபம் அமைக்கும் பொழுது கீழத்துவலில் இந்த தியாகிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக மணிமண்டபம் அமைத்து தான் ஆகணும். இதை நான் சொல்லலை. சட்டசபையில் திராவிட கட்சிகள் இரண்டும், திமுக அதிமுக பெரிதும் லீடராக அடையாளம் காட்டக்கூடிய அண்ணாதுரை தன்னோட சட்டமன்ற உரையில் பேசியிருக்காரு. அதாவது இது காமராஜர் அரச பயங்கரவாதம், அந்த தியாகிகளை சுட்டு கொண்டதை மேற்கோள் காட்டி அண்ணாதுரை அவர்கள் பேசியிருக்கார். அப்படிப்பட்ட தியாகியை இப்படி மாதிரி பெரிய தலைவர் ஏன்னா அண்ணாதுரை ஆட்சிக்கு வரும்பொழுதே தேவருக்கு செய்த துரோகம்னு சொல்லி தேவரோட அந்த மறைந்த இடத்துல சபதம் போட்டு தான் முக்கிய தேவர் துணையோட ஆட்சியை பிடிக்கிறார். அது வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்படிப்பட்ட தேவரோட பிணைந்த இந்த 5 தியாகிகளோட துப்பாக்கி சூடு, அதாவது கண்ணை கட்டி சுடப்பட்ட போதும் அதுதான் அந்த வீர மறவர்களுக்கு அழகு. கண்ணை கட்டப்பட்ட போதும் தன் நெஞ்சை நிமித்தி காட்டார்கள். தான் சாக போவது தேவர் காட்டி அப்படின்ற ஒரு பெருமை காட்டி நெஞ்சை தூக்கி காட்டி அந்த கண்ணை கட்டின நிலையிலும் அந்த குண்டை நெஞ்சில் வாங்கி செத்த வீர மறவர்கள் அவர்கள் வரலாறு கொண்டாடாட்டி அதுதான் நமக்கு பெரிய பிழையாகும். நாங்கள் கொண்டாட ரெடியாக இருக்கோம். அரசு இந்த முறை 14ஆம் தேதி எங்கள் எல்லாத்தையும் அனுமதிக்கணும். ஏன்னா கீழத்துவல் தியாகிகள் இப்போ காங்கிரஸ் செய்த அதே தப்பை எல்லா அரசாங்கம் அடுத்தடுத்து வர அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஆதரவாக எல்லா அரசாங்கமும் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த கீழத்துவல் தியாகிகளை நாங்கள் கொண்டாட ஐவரை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். எப்படி நாங்கள் புலித்தேவன் விழா, எப்படி நாங்கள் மருது பாண்டியர்கள் விழா, எப்படி வேலுநாச்சியார் விழா, எப்படி தேவர் ஜெயந்திக்கு எல்லோரும் சென்று நாங்கள் கொண்டாடி வீர வணக்கம் செலுத்தி கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த ஐவருக்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். நாங்கள் போய் வீர வணக்கம் அரசு கண்டிப்பாக இமானுவேல் சேகரனை நீங்கள் மனசில் வச்சு அவருக்கு மணிமண்டபம் கட்டும்போது முக்குளத்தோர் சமுதாயம் பெரிதாக வாழ்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் முதன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கீழத்துவல் தியாகிகளுக்கு அதே பகுதியை சேர்ந்து அதனால தான் கேட்குறேன். பரமக்குடியில் நீங்கள் அமைக்கும் போது கீழத்துவலில் கண்டிப்பாக மணிமண்டபம் அமைச்சு கொடுக்கணும். அரசு அமைச்சு கொடுக்கும் நான் நம்புகிறேன். முதல்வருக்கு இது வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். நான் முதல்வரை நேராக சந்திச்சும் கடிதம் கொடுக்க போகிறேன். அதனால் கண்டிப்பான முறையில் மணிமண்டபம் அமைச்சு கொடுங்க. இந்த முறை வருகிற செப்டம்பர் 14 எங்கள் அனைவரையும் போய் கொண்டாட நீங்கள் அனுமதி கொடுக்கணும். கண்டிப்பான முறையில் எங்கள் வீரவணக்கம் செலுத்த நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? அன்னைக்கு செஞ்ச காங்கிரஸ் தப்புக்கு அடுத்தடுத்த அரசாங்கம் துணை போறீங்க. இது உண்மையிலே மிக 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 ஒரு தவறான ஒரு இது. ஏன்னா தியாகிகளை கொண்டாட விடணும். இப்போ தியாகின்னு சொல்லி மாணவர்களை கொண்டாட விடுறீங்க, அவருக்கு எல்லாமே செய்ய விடுறீங்க. நீங்கள் குரு பூஜைன்னு போடுறதுக்கு முத்துராமலிங்க தேவரத்தை யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது, தகுதியும் கிடையாது. ஆனால் குரு பூஜைன்னு போட வீர வணக்கம் செலுத்தலாம். அவர் தலைவர் மறந்துட்டாரா வீர வணக்கம் செலுத்தலாம். குரு பூஜை கொண்டாடக்கூடாது. கொண்டாடுவதற்கு குரு பூஜைனா என்னன்னு தெரிஞ்சவங்க கொண்டாட மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடே வேடிக்கை எல்லா விஷயங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. குரு பூஜைன்றது தேவருக்கு மட்டும்தான் ஊருக்கே தெரியும். அதனால கண்டிப்பான முறையில் இந்த மணிமண்டப வேலைகள் அவர்களுக்கு முடிக்கும் பொழுது இங்கேயும் மணிமண்டபம் நீ அமைத்து திறக்க வேண்டும். இதை பெரிய கோரிக்கை. இல்லாட்டி இதுக்காண்டி நாங்கள் அறப்போராட்டங்களுக்கும் தயாராகிடுவோம். கண்டிப்பான முறையில் எங்கள் தியாகிகளை எங்களை கொண்டாட எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். எங்களுக்கு மணிமண்டபம் அறிவித்து கொடுத்து எங்கள் தியாகிகளுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுங்கள். கீழத்துவல் தியாகிகளுக்கு அங்கீகாரம் வேணும். எங்களுக்கு அடையாளம் வேணும் என்ன அரசுக்கு கோரிக்கை வைத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.